அடிப்படை உரிமைகள்ல கடைசி சரத்து பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன சரத்து அப்படின்னா சரத்து 35. சரத்து 35 என்ன சொல்லுது அப்படின்னா சில அடிப்படை உரிமைகளின் விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகள் நம்ம எதுல இருந்து பார்த்தோம்? சரத்து 14ல இருந்து சரத்து 34 வரைக்கும் பார்த்தோம். இங்க என்ன நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா சில அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. எதுக்காக நாடாளுமன்றத்திற்கு மட்டும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒற்றுமை. எதுல ஒற்றுமை? அந்த அடிப்படை உரிமைகள் இந்தியா முழுவதும் செயல்படும் போது ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அளிக்கப்படும் தண்டனைகளும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். அதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லா அடிப்படை உரிமைகளும் இல்லை, சில அடிப்படை உரிமைகள் மட்டும்தான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதனுடைய செயல்பாடு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? அது எந்த சரத்து அப்படின்னா சரத்து 16. அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு, அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு. எதுல? அரசு வேலைகள்ல. அப்ப அரசு வேலைகள் நீங்க எங்க போனாலும், இப்போ ஒரு மாநிலத்துல உள்ளவர் இன்னொரு மாநிலத்துல எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 32 அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமைகள். அது எல்லாரும் இந்தியா முழுவதும் சமமாக இருத்தல் வேண்டும். அந்த 5 நீதி பேராணைகளும் சமமான முறையில் செயல்படுதல் வேண்டும். 33 ஆயுதம் ஏந்திய வீரர்களுக்கான அடிப்படை உரிமைகள் பத்தி பார்த்தோம். 34 இராணுவ சட்டம். இது எல்லாமே இந்தியா முழுவதும் அதனுடைய செயல்பாடு ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது தரப்படும் தண்டனைகளும் ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். எக்ஸாம்பிள் 17 தீண்டாமையை ஒழித்தல், கடத்தல் மற்றும் அடிமை தொழில். இதுல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எங்கேயுமே தண்டனைகள்ல ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியாக இருத்தல் வேண்டும். அது ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா அது பண்ணக்கூடிய ஒரே அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. அடுத்து, மாநில பட்டியலில் இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அந்த சில அடிப்படை உரிமைகளுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில பட்டியலில் இருந்தாலும், ஆனால் இந்த செயல்பாடு மற்றும் தண்டனையின் அடிப்படையில் மத்திய அரசு அதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கான உரிமைகள் இருக்கிறது. அடுத்து, தொடர்ச்சிகள். அது என்ன தொடர்ச்சி? நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன் சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்தினுடைய செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும். நாடாளுமன்றம் அதை நீக்கினாலோ அல்லது அதில் ஏதாவது திருத்தம் கொண்டு வந்தாலே தவிர மற்றபடி அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கும். இதுதான் சரத்து 35. நன்றி.